வெளிப்படையா வெட்டு குத்துன்னு அலையிற ஐயனாருக்கு இப்படி ஒரு சாந்தமான வைஃபா? ஐயனார் வைஃப் கூப்பிடறாங்கன்னு பயந்துகிட்டே வந்தங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தோன்னு ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டேன். என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க? நீங்க தயங்குறத பார்த்தா வேண்டாம்ப்பா, என் புருஷன் ஒரு மாதிரி, அவர் தங்கச்சி லவ் பண்ணா பிரச்சனைன்னு சொல்ல போறீங்க அதானே? என் வீட்டுக்காரரு வெட்டுவாரு, குத்துவாரு, கொலை பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவர் தங்கச்சி மேல வச்சிருக்கிற முரட்டுத்தனமான பாசத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படி எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? என்னங்க இது? என்ன இதெல்லாம்? என்ன அநியாயம் இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? டாக்டர், நீங்களுமா? இந்த ஊர்ல குழந்தை குட்டிகளோட நான் உயிரோட இருக்கணும்னா காசி ஐயனாரோட வார்த்தையை மீறி நான் ஒன்னும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடி சொன்ன? என் தங்கச்சிக்கு மாத்திரம் தான் நீ தாயா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவை எனக்கு நீ கருத்தரிச்சிட்டு வந்து நின்ன அந்த பையவே வெட்டிடுவேன். இப்படி ஒரு வீக்னஸ் அவர்கிட்ட இருக்கா? கட்டின பொண்டாட்டியே இவ்வளவு கொடுமை பண்ணவரு உன்னை சும்மா விட மாட்டாருப்பா. வேண்டாம்ப்பா, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். என்னங்க ஒரு நிமிஷம், உங்க வீட்டுக்காரர் மட்டும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னடா சொன்ன? யார பத்தி என்ன சொல்ற? காசி ஐயனார் தங்கச்சி கண்டவன் கூட சேர்ந்து சுத்துறாளா? தெரிஞ்சவனால விடுறேன் இல்ல வந்துருவேன். வந்து போடா போ. அஞ்சலி, அஞ்சலி, கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. என் குல தெய்வமே நான் கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்காம போய்கிட்டு இருக்கு. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? என்ன சொல்றீங்க? தங்கச்சிய சொல்றேன்டி. கொஞ்ச நாளாவே தங்கச்சி கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அது உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியலங்க. தெரிஞ்சுக்கணும். அவ நடவடிக்கையில தப்பு இருக்குன்னா வளப்புல தப்பு இருக்குன்னு அர்த்தம். உள்ள போ. கங்கா அண்ணா, தங்கச்சி மேல ஒரு கவனம் இருக்கணும்டா.